நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சூழன். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்போர்ட் பண்றது இருந்தா என்ன பண்ணணும்? ஒரு லைக் ஒன் போட்டு போங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பறிபோகும் ஆட்சி, அலரும் முதலமைச்சர், அசால்ட்டாக சம்பவம் செய்த எடப்பாடி பழனிசாமி. நேத்து நம்ம முதல்வருக்கு எதிராக நிறைய ஆதாரங்களை அள்ளி விட்டாரு எடப்பாடி பழனிசாமி. சோ அவரு நேத்து பேட்டியளித்த விஷயங்கள் இருந்து ஒரு கிளிப் தரேன். அந்த கிளிப்பை பார்த்துட்டு வாங்க. அந்த கிளிப்பை பற்றியும் பேசலாம். அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி அசால்ட்டா செஞ்ச சம்பவங்களையும் உங்களுக்கு தொகுத்து நான் சொல்றேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சா தானே தெரியும். ஏன்னா தலைவாசல நமக்கு நாம திட்டம் கொண்டு வந்தாங்க. கரும்பு தோட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்க, நீங்கள் வெளியிட மாட்டீங்க, இதை கட் பண்ணி நினைக்கிறேன். காங்கிரட் ரோடு போட்டு அந்த ரோட்டில் போய் பார்த்த முதலமைச்சர் தானே அந்த முதலமைச்சர். சொல்ல பார்க்கல, விவசாயத்தை பற்றி அக்கி வேறு அணி வேறு எனக்கு தெரியுங்க. இதுக்கு பின்னாடி நாங்கள் நல்லா பாருங்கள், எந்தெந்த இடத்துல பாய்ச்சி சொல்லு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம். இப்போ கூட 22% ஏற்படுங்க. நீங்கள் கேட்டு வாங்கணுங்க. எதிர்கட்சி தான் போய் போராடிட்டு இருக்குது. இப்போ கூட அதை கூட நிராகரிக்கப்பட்ட காரணத்தை கூட இன்னும் வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க. என்ன காரணத்துக்கு நிராகரிக்கப்பட்டதுன்னு வெளியில் வரணும்ல. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த அரசாங்கம் தான். உரிய முறையில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நிலை உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. எடப்பாடி பழனிசாமி பேசுறத பின்னாடி விரிவா பார்க்கலாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் தோத்து 4.5 வருஷம் ஆகி போச்சு. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலும் வரப்போகுது. நாடாளுமன்ற தேர்தலில் தோத்து 1.25 வருஷம் ஆகி போச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமி முகத்துல வாட்டமே தெரியல, கவலைகளே இல்லை, எதிர்பார்ப்புகள் அல்ல, யோசனைகள் அல்ல. நீங்க அந்த பேட்டியை பார்க்கின்ற போதே தெரிஞ்சிருக்கலாம். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் பற்றி எந்தவித பயமும் இல்லாம இருக்கிறாரு. ஆனா 15 கட்சிகளுடன் கூட்டணி போட்டிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் ஐயா. அவரு அனுதினமும் அடுத்த தேர்தலில் நம்ம தோத்துடுமோ என்ற ஒரு எண்ணம் நம்ம முதல்வரை வாட்டி வதைக்குதுங்க. அரசியல் களத்துல தொடர்ந்து 2 முறை அதிமுக தோத்ததும் இல்ல, திமுக அரசியல் வரலாற்றில் 2 முறை தொடர்ந்து ஜெயித்ததும் இல்ல கலைஞர் தலைமையேற்ற பிறகு. அதனால எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பயங்கர நெருக்கடி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எதிரியை மட்டுமே எதிர்கொள்ள போறதில்ல, துரோகியும் எதிர்கொள்ள போகின்றார் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில். நம்முடைய டிடிவி தினகரன் இப்போதே களத்தில் இறங்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி தான் துரோகியா, அதனால அவரை தான் முதல்ல வீழ்த்தணுமா, அதனால எதிரி பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் களத்தில் இறங்கியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, திமுக 15 கட்சிகளுடன் எதிரே இருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஊடகங்கள் என்ற பரிவாரங்கள் திமுக ஆதரவா இருக்கிறது. இப்படி எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கின்ற பொழுது முழுமையாக இன்னும் கூட்டணி கூட உருவாகாத நிலையில எடப்பாடி பழனிசாமி முகத்துல நம்மளால வாட்டமே பார்க்க முடியல. சிரிச்சுக்கிட்டே எல்லா விஷயத்தையும் எதிர்கொள்கின்ற தன்மையை பார்க்கின்ற பொழுது 2026 ஆட்சியை பிடிக்க போறோம், எதுக்குடா கவலைப்படணும் அப்படின்னு நினைக்கிறாரு தெரியல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலில் தோத்துட்டாருன்னு வச்சுங்களேன், அதிமுக வரலாற்றுல திறமை இல்லாத காரணத்தினால அதிமுக 2வது முறையாக தோத்துச்சு அப்படின்ட்டு ஒரு கரும்புள்ளி சர்வாதிகாரி மாதிரி செயல்பட்டதுனாலதான் யாருடைய வார்த்தையும் எடப்பாடி பழனிசாமி கேட்காம, யாரையும் சேர்க்காம அதிமுக பாஜக கூட்டணி போட்டு தேர்தலை சந்தித்ததுனாலதான் தோல்வி அடைஞ்சது. இனி அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி தேவையில்லை, அந்த தலைமையும் தேவையில்லை. ஏற்கனவே 10 தேர்தலில் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாரு. இனியும் இன்னொரு தேர்தலில் தோல்வி அடைஞ்சால் கட்சியே இருக்காது. புதியவர்கள் பாத்தீங்கன்னா கட்சி தொடங்குறாங்க. இந்த தருணத்துல எனக்கு பிறகும் 100 ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கும் என்று வாக்குமூலம் அளித்த நம்ம அம்மா அவர்களுடைய கூற்று பொய்யாகி போய்விடும். எடப்பாடி பழனிசாமியை விலகி செல் என்று சொல்லிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எங்க பொதுச் செயலாளர், இரும்பு மனிதர் அப்படிலாம் பேசக்கூடியவங்க, திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்றவங்க, அம்மா கூட எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்ற அளவுக்கு வெற்றி பெறவில்லை, சிறந்த ஆளுமை என்று பேசுறவங்க, அடுத்த தேர்தலில் தோல்வி அடைந்து விட்டது என்றால் அதிமுக கட்சியும் இருக்காது, எடப்பாடி பழனிசாமி இருக்க மாட்டாரு. இன்னைக்கு யாரு கட்சிக்கு வெளியே இருந்து எங்களை சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்றாங்களோ அவங்க எடப்பாடி பழனிசாமி தூக்கி எறிந்து விட்டு, ஒருவேளை நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி என்னையும் சேர்த்துக்கங்கப்பா அப்படின்னு கேட்கின்ற நிலை கூட வரலாம். ஆனாலும் இத்தனை பிரச்சனை எடப்பாடி பின்னாடி வரிசை கட்டி நின்னாலும் எடப்பாடி பழனிசாமி முகத்துல நம்மளால வாட்டமே பார்க்க முடியல. அடுத்து வருகின்ற தேர்தலை அசால்ட்டா சந்திப்பார் போல இருக்குது.
திமுக பொறுத்த வரைக்கும் 15 கட்சிகளுடன் கூட்டணியில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதிமுக கூட்டணிக்கு வர்றவங்களையும் வந்து அந்த கூட்டணியும் அந்த கட்சியும் முழுசா வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்து விடக் கூடாது என்பதற்காக கட்சிகளை உடைக்கிறாங்க. கூட்டணிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி என்ற பேரத்தை உயர்த்த சொல்றாங்க கையை ஓங்கி. மொத்தத்துல பல நிபந்தனைகள் பல கட்சிகள் இரண்டாக உடைக்கப்படுகிறது. இப்படி எடப்பாடி பழனிசாமியை பதம் பார்த்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணி, திமுகவுடைய தொங்கு சதிகள். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி முகத்துல நம்மளால வாட்டமே பார்க்க முடியல. அசால்ட்டா ஒவ்வொரு சம்பவத்தையும் எதிர்கொள்கின்றார். ஆனால் நம்ம முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவரு 2019 தொடர் வெற்றி, தோல்வி என்பதே காணவில்லை. கூட்டணி விட்டு கைத்த புடிச்சு வெளியே தள்ளினாலும் யாரும் வெளியே போறதுக்கான வாய்ப்பே இல்லை. அவ்வளவு ஒன்று இருக்கின்றார்கள். ஆனாலும் நம்ம முதல்வருக்கு ஒரே அலறல் தானுங்க. வரலாற்றுல திமுக 2வது முறையாக வெற்றி பெற்று சாதனை செய்துவிட வேண்டும் என்று முதல்வர் துடிக்கின்றாருங்க. ஏன்னா கலைஞர் தலைமையில வெற்றி பெறாத அளவுக்கு நம்ம மு.க. ஸ்டாலின் அவருடைய தலைமையில திமுக வெற்றி பெற்றுக் கொண்டு வருகிறதாம். அதனால இந்த சாதனையும் செய்துவிட வேண்டும் என்பதற்காக அனுதினமும் வந்து நம்ம முதலமைச்சர் காலையில எழுந்திருக்கின்றாரோ இல்லையோ, ஆனால் மோடியை எதிர்த்து ஒரு ட்வீட் போட்டுறாரு. ஒரு நெரேட்டிவை அவர் செட் பண்ணி விட்டுறாரு. ஆனா அது உண்மையா பொய்யா என்றெல்லாம் தெரியாது. ஆனா அது வைரலாகி விடுகிறது. இதெல்லாம் எதனால வருது? தோத்துடுவோமோ, இருக்கின்ற ஆட்சி பறி போயிடுமோ என்ற பயத்தின் காரணமாகத்தான் அனுதினமும் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டே இல்லாம அரைத்த மாவையே அரைத்து கொண்டு இருக்கின்றார் நம்ம முதலமைச்சர். என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லுகின்ற போது, நெல்லு நனைஞ்சது எப்போது? அது முடிந்து 20 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. பல பேரும் பேசிட்டான், பல பேரும் விளக்க வலிச்சிட்டாங்க. நம்ம அண்ணாமலை அவர்கள் கூட தெளிவா சொன்னார், ஏங்க பிரதமரை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. பிரதமர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தேடி வந்தாரு, கோயம்புத்தூருக்கு தான் வந்தாரு. அந்த பிரதமரை போய் நெல்லுக்காக சந்திச்சிருக்கலாமே, தும்ப விட்டுட்டு ஏன் வாழை பிடிக்கிற அப்படிலாம் வந்து முதல்வருக்கு காட்டமான கருத்தை தெரிவித்திருந்தாரு. ஆனா மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கின்றார். பச்சை துண்டு போட்டுட்டு இருக்காருப்பா எடப்பாடி பழனிசாமி. விவசாயி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்ப்பா. ஆனா அவரை மாதிரியான துரோகி யாராவது இருக்க முடியுமா? அதனால பச்சை துரோகி பழனிசாமி அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, நாம குடோன்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கட்டி வச்சு காத்துக்கிட்டு இருந்தோம். எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் மழையானது அதிகமா பெய்தது. நிறைய விவசாயிகளும் நிறைய பயிர் வச்சாங்க, நல்லா விளைஞ்சு வந்தது. ஆனால் நிறைய மழையும் பெய்ஞ்சிடுச்சு. ஆனா நெல்லானது அப்படியே நனைஞ்சு போச்சு. இப்படி கொள்முதல் பண்ணலாம், அறுவடை செய்யட்டும் என்று காத்துக்கிட்டு நம்ம குடோனை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கின்ற தருணத்துல மழை பெஞ்சு நாசமாயிடுச்சு, நெல்லெல்லாம் ஈரமாகி போயிடுச்சு. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எங்கோ போய் விவசாயியை சந்தித்தாராம். அங்க போய் நின்னுகிட்டு, ஏப்பா எதற்காக நீங்க முன்கூட்டியே வந்து பாத்தீங்கன்னா நெல்லை கொள்முதல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேட்கிறாரு. அறுவடை பண்றதுக்கு முன்பாகவே நம்ம கொள்முதல் பண்ணிடணுமா? ரெண்டாவது, இந்த பயிர் சீசன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப அறுவடை வருமோ அப்பதான் அறுவடை வரும். ஆனா இந்த நெல் விளையாத முன்னாடியே போய் அறுவடை பண்ணிட முடியுமா? மழை வருதே என்பதற்காக. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, மழை தான் வருதுன்னு தெரியல, முன்னாடியே அறுவடை பண்ணா என்ன அப்படின்னு விவசாயிகளுக்கே வந்து பச்சை துண்டு போட்டுக்கிட்டு பாடம் எடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி போட்டு விட்டால் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உரிமைகளை விட்டு கொடுக்கணுமா? மொத்தமாக அடிமையா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு நிமிந்து பார்க்கறதுக்கு கூட துணிவில்ல. 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்தவர் தானே. அப்போதெல்லாம் குனிந்து பாஜகவுக்கு சேவை செய்த எடப்பாடி பழனிசாமி இப்போ தலை நிமிர்ந்து இந்த ஈர நெல்லை கொள்முதல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சோம், நிராகரித்து விட்டாங்க. இப்பயாவது விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று அந்த மோடி அவர்களுக்கு ஏப்பா நெல்லை கொஞ்சம் கொள்முதல் பண்ணிக்கன்னு சொல்லுவாரா? விவசாயிகள் மீது அக்கறை இருந்தா அப்படின்னு கேட்டிருக்காரு. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நாங்க பாதிப்படைய விடமாட்டோம். அவங்க வயல்ல நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உழவர்கள் பின்னாடி நிற்பதற்கும் எங்க பின்னாடி நிற்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி யார்கிட்ட அனுமதி கேட்கணும்? விவசாயிகளும் நாங்களும் பாதிப்படைகின்ற போது பாஜகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொம்படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதானா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விவசாயி பின்னாடி நாங்க எப்போதும் இருப்போம், உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய ட்வீட் போட்டிருக்காரு. வேளாண் சட்டத்தை ஆதரித்தவர், கூட்டணியில் இருப்பதனால நெல் கொள்முதல் பண்றதுக்கு கூட ஒரு கோரிக்கை வைக்க மாட்டாரு அப்படிலாம் சொல்றாரு. நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும்
நெல் வந்து நனைஞ்சு போச்சு, வேஸ்டா போச்சு அப்படிலாம் வேதனைப்படுறாரு. மத்திய அரசாங்கமானது ஈர நெல்லை கொள்முதல் பண்ணல. இவ்வளவு தூரம் ஆதங்கப்படுகின்ற நம்ம முதலமைச்சர் ஆளுங்கட்சியா இருக்கிறாரு. விவசாயிகளோட நின்றுகிட்டு போராடி கொண்டு இருக்கின்றாராம். போராடலாம் தேவையில்ல. எத்தனை விவசாயி மழையினால நெல் நனைஞ்சி பாதிப்படைஞ்சிருக்கானோ அவனெல்லாம் கணக்கிட்டு அவனுக்கு நஷ்டீடு கொடுத்தா போதும். விவசாயி மேல எழுந்து வந்துருவான். அடுத்த போகத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த நஷ்டீடை வச்சு பயிர் செஞ்சு பழிச்சுக்குவான். ஆனா இது வரைக்கும் நஷ்டீடு கொடுத்தீங்களா? நீங்க டிலே பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அழகா டக்கரா சூப்பர் விஷயங்களை சொன்னார். ஏற்கனவே அவர் வீடியோ கொடுத்த நானே நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல வந்து சூப்பரா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஏங்க ஈர நெல்லை கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் கிட்ட வேண்டுகோள் வச்சீங்க. ஆனால் நீங்க வச்ச வேண்டுகோளை நிராகரிச்சுட்டாங்கன்னு சொல்றீங்க. எதனால நிராகரிச்சாங்க அதையாவது சொல்லுங்க, அப்பதானே நாங்க போய் கேட்க முடியும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ரெண்டாவது, இவங்க குடோன் கட்டி வச்சிருந்தாங்களாம். ஆனா மழைனால தான் நெல் நனைஞ்சு போச்சான். எந்த இடத்துல எப்போது குடோன் கட்டி இருந்தீங்க? இல்ல நான் நேரா போய் விவசாயியை சந்திச்சேன். கொள்முதல் பண்ண நெல்லை எடுத்துக்கிட்டு போறதுக்கு கூட ஒவ்வொரு மூட்டைக்கு 40 ரூபாய் கமிஷன் வாங்கியிருந்தீங்க. இல்ல மூட்டை எடுத்துட்டு போறதுக்கு லாரி வரணும். அந்த லாரி கூட வந்து கட்சிக்காரனுக்கு கொடுத்துட்டு அவன் மட்டும்தான் வந்து நெல் எடுத்துட்டு போக முடியும். வேற ஒரு லாரிக்கு அனுமதி கொடுக்கல. இப்படி நெல் கொள்முதல் பண்ணி 15 நாள் வெளியே வச்சதுனால தான் நஞ்சது. ஆனா விவசாயிகள் ஈர நெல் எடுத்தாங்களா? விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நெல் மூட்டையில முளைஞ்சிருந்ததா இல்ல கழனியில முளைஞ்சிருந்ததா? அப்போ நெல் லேட்டா கொள்முதல் பண்ணி போட்டு நெல்லை முளைக்க விட்டுட்டு விவசாயி பாதிப்படைவதற்கு இந்த அரசாங்கமே காரணமா இருந்துட்டு இப்போ நெல் கொள்முதல் பண்றதுக்கு வந்து நிராகரிச்சுட்டாங்கன்னு சொல்றீங்க. நிராகரிச்சுட்டாங்கன்னா என்ன சொல்லி நிராகரிச்சுட்டாங்க? என்ன போய் சந்திக்க சொல்றீங்க, கோரிக்கை வைக்க சொல்றீங்க. ஆனா நான் தான் கோயம்புத்தூர்ல நேரா போய் பிரதமரை பார்த்து ஈர நெல்லை கொள்முதல் பண்றதுக்கு கோரிக்கை வச்சினேன். அது உங்க காதுக்கு விழலையா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டு, நானாவது விவசாயியை பார்க்கறதுக்காக நேரா மயில நெல்லை நினைச்சிட்டு துன்பப்படுகின்றானே, தார்பாய் கூட இல்லையே, ரோட்ல கொட்டி வச்சிருக்கானே, கொள்முதல் பண்ண நெல் மூட்டைகளை மழையில விட்டுருக்காங்களே, நேரா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆனா முதல்வரை பொறுத்த வரைக்கும் தியேட்டருக்கெல்லாம் போனாரு படம் பார்க்கறதுக்கு. அப்புறம் யாரு விவசாயிகளுடைய நண்பன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் நாங்க நேரா போனோம், நீங்க தியேட்டருக்கு போனீங்க. நாங்க விவசாயிகளுக்கு துரோகியா? துணை முதலமைச்சர் வந்தாரு, விவசாயிகளை போய் பார்க்கத்தானே. நெல் கொள்முதல் பண்ணி முளைத்து போன நெல்லை ட்ரெயின்ல ஏத்திட்டு போய் அரைக்கிறதுக்கு போறாங்க. அந்த நெல்லை பார்த்தாரு. ஆனா நேரடியா விவசாயிகளை பார்க்கலாமே, ஏன் பார்க்கல? பார்த்தாங்கன்னா விவசாயிகள் உண்மையை சொல்லியிருப்பாங்களா இல்லையா அப்படின்னு. உங்களுக்கு விவசாயி மீது அக்கறை இல்லையா, எங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருப்பாரு. கரும்பு தோட்டத்துல தார் சாலை இல்ல சிமெண்ட் சாலை போட்டு நடந்து சென்ற நீங்கெல்லாம் விவசாயி, விவசாயிகளை பற்றி பேசுறீங்க. நான் பச்சை துண்டு தான் போட்டிருக்கேன், நான் விவசாயி தான். எப்போது நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனானோ அப்பவும் நான் விவசாயி தான், இன்னைக்கும் நான் விவசாயி தான். 50 ஆண்டு காலம் விவசாயி தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னவர் வேளாண் சட்டத்தை பத்தி பேசுறாரு. நான் சட்டப்பேரவையிலே கேட்டேன், வேளாண் சட்டத்தினால தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை சொல்லு. பிறகு நான் பதில் சொல்றேன். நான் முதலமைச்சராக இருக்கின்ற போது வேளாண் சட்டத்தை நான் ஆதரித்தேன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் வேளாண் சட்டத்தினால என்ன பிரச்சனை சொல்லுங்க. அங்கெல்லாம் மண்டி இருக்குது, இங்கெல்லாம் கமிட்டி இருக்குது. ஒழுங்குமுறை விற்பனை கூடமானது தமிழகத்தில் இருக்குது. அங்கெல்லாம் தனியார் தான் நெல்லை கொள்முதல் பண்ணுவான், இங்க அரசாங்கமே கொள்முதல் பண்ணுது. ரெண்டாவது, இங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பல பேர் வந்து பயிர் வைக்கிறாங்க. கரும்பெல்லாம், வாழை எல்லாம், கடுகு எல்லாம், இப்படி பல்வேறுபட்ட பணப்பயிர்களை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் செய்யறாங்க. அதனால ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. நம்ம மாநிலத்துக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அதனால வேளாண் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் நான் பல மணி நேரம் பேசுவேன். நன்மை பற்றி தீமை பற்றி ஒன்னு சொல்லு பார்க்கலாம். சட்டப்பேரவையில கேட்ட சொல்லல. ரெண்டாவது நெல் கொள்முதலை பற்றியும், ரெண்டாவது ஈர நெல்ல நீங்க எப்படி கொள்முதல் பண்ணணும் என்ற விஷயத்தையும் நான் வந்து மழை பெய்யத்துக்கு முன்பாகவே உங்களுக்கு அறிவுறுத்தினேன். முன்கூட்டியே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையிலே முதல்வர்கிட்ட கோரிக்கை வச்சேன். ரெண்டாவது, மத்திய அரசாங்கத்துக்கும் இந்த பாருங்க மழை வர மாதிரி இருக்குது, நெல்லெல்லாம் விவசாயிகள் அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்க, உடனடியாக களத்தில் இறங்கி ஏதாவது கருணை காட்டுங்கன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு கூட நான் கோரிக்கை வச்சேன். ஆனா முதல்வரை பொறுத்த வரைக்கும் நெல் மழையில நனைகிறதுக்கு முன்பாகவே நம்மள சுட்டி காட்டணுமே, என்ன நடவடிக்கை எடுத்தாரு? விவசாயிகளுக்கு நெல்லை பாதுகாப்பு பண்றதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு?
கேட்டா குடோன் கட்டி வச்சிருந்தோம், ஆனா மழையில தான் நெஞ்சு போச்சு, அறுவடை பண்ண முடியாம போச்சு அப்படின்னு கப்சா விடுறாங்களா? விவசாயிகளுக்கு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணதா இருந்தாலும் சரி, ரெண்டாவது வறட்சி நிவாரணம் தந்ததா இருந்தாலும் சரி, அது மட்டும் கிடையாது, காவிரி உரிமையை காப்பாற்றுறதா இருந்தாலும் சரி, முல்லை பெரியாறு உரிமையை காப்பாற்றுறதா இருந்தாலும் சரி, அதிமுக தான். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டிலிருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தது நாம தான். இந்த அரசாங்கமானது போன போகத்துக்கு பயிர் காப்பாடே செய்யல, இந்த முறை தான் பயிர் காப்பீடு செஞ்சிருக்கீங்க. மொத்தத்துல விவசாயிகளை வஞ்சித்து விட்டு நான் பச்சை துரோகம் பண்றேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மொத்தமா போட்டு டமால்னு ஒடிச்சாருங்க. மொத்தத்துல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ஜுரம் என்பது முதல்வரை வாட்டி வதைக்குதுங்க. ஐயோ தோல்வி அடைஞ்சிடுமோ அப்படின்ற எண்ணம் இருக்குதுங்க. அதுக்கு ரெண்டு காரணம் தாங்க. திமுக கூட்டணிக்குள்ள இப்ப இணக்கம் இல்லைங்க. யாரு எங்க பிரிஞ்சு சென்று விடுவார்களோ, அதிகமா தொகுதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்குதுங்க. அதனால கூட்டணி உடைந்து விடக்கூடாது என்று 24 மணி நேரம் பிரார்த்தனை செய்யறாருங்க. மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா பாஜக எந்த மாதிரியான வியூகம் வகுக்கும் என்று தெரியலங்க. நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட போவாரா என்பது இன்னும் சந்தேகமா இருக்குதுங்க. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமியை கண்டிக்கின்ற போது கூட கூட்டணி போட்டு விட்டால் தமிழகத்துடைய உரிமையானது அவ்வளவுதானா, காவு கொடுத்து விடுவீர்களா, தலையை நிமிர்ந்து பார்த்து இந்த விவசாயிகளுக்காக ஒரு கோரிக்கை வைக்க மாட்டீங்களா அப்படிங்கிறார். எனக்கு தெரிந்து தேர்தல் நெருக்கமானதுக்கு பிறகு நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கூட்டணி 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 அப்படின்னு சொல்லியே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நொடியும் அழகு துடிக்கிறாருங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனாருங்க அமித்ஷாவை சந்திப்பதற்கு. அப்பொழுது சட்டமன்றத்திலே வந்து பாத்தீங்கன்னா எதற்காக பிஜேபி கூட்டணி வச்சீங்க அப்படின்னு கேட்கிறார். இது அதிமுக கேட்டது திமுகவுடைய தலைவர். அதிமுக யாரிடம் வேண்டுமானால் கூட்டணி வைக்கலாம். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்திலே சொன்னார், எங்க கட்சி கூட்டணி தொடர்பாக சட்டமன்றத்தில் பேச தேவையில்லை, அது மக்களுக்கு தேவையில்லாத சப்ஜெக்ட். ஆனாலும் நீங்க ஏன் கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறீங்க. நீங்க கேட்பதில் லாஜிக் கிடையாது. எங்க கட்சி நாங்க யார்கிட்ட வேண்டுமானாலும் கூட்டணி வைப்போம் அப்படின்னு நம்ம எடப்பாடி பழனிசாமி சொன்னார். ஆனா முதல்வர் என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, நாங்க 2024 மட்டுமல்ல 2026 2031 கூட பிஜேபி கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்களே. அது மட்டும் இல்ல, ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி வச்சு நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அம்மா வழி வந்தவன் சொன்னீங்க, நீங்க ஏன் கூட்டணி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்தா போதும், இல்ல தூங்க போனா போதும், போகின்ற போதும் சரி வருகின்ற போதும் சரி கூட்டணி தொடர்பாக ஒரு ட்வீட் போட்டு எடப்பாடி பழனிசாமி மீது ஏதாவது வம்ப வாரி இறைச்சிட்டு மோடி மீது ஒரு அவதூறு பரப்பிட்டு போயிடுறாரு. ஊடகமானது அடிதினமும் அதை பேசிட்டு இருக்குது. ஸோ இந்த கூட்டணி தொடர்பாகவே 24 மணி நேரம் பேசுவதனால எனக்கு என்னவோ இப்ப இருக்கின்ற ஆட்சியானது பறி போயிடுமோ, மீண்டும் ஜெயிக்க மாட்டோமோ என்ற பயத்துல அலறுகின்றார் என்று நினைக்கிறேன். ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் உங்க உடன் வந்து 15 கட்சிகள் கூட்டணியில் இருக்குது. தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆனா அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மக்கள் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்களா? அப்படின்னா மக்களை பொறுத்த வரைக்கும் எப்படி ஓட்டு போடுவாங்க அவங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் மோடி, RSS, பாஜக, சங் பரிவார் கும்பல் இதை மட்டுமே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களை பத்தி பேசினா தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடுவாங்களா, இல்ல இவங்களை பத்தி பேசினா இவங்களுக்கு பிளேட்ல சோறு வருமா அப்படின்னு வந்து திமுக கூட்டணி பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசுறதா தெரியல. கடந்த காலங்களில் குற்றச்சாட்டு வச்சார். திமுக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா திமுக என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் பேசுது, வேற எதுவும் பேசவே மாட்டாங்க. அதனால திமுகவுடன் இணைஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு தனித்த அடையாளமோ தனித்த வாக்கு வங்கியே கிடையாதுன்னாரு. இப்ப அதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் இருக்கிறது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். சரிங்க, எடப்பாடி பழனிசாமி சைலண்டா சம்பவம் பண்றாரு. நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் அழகு துடிக்கின்றார். இந்த வீடியோ எப்படி இருந்தது? பிடிச்சிருந்தா ஒரு லைக், அப்புறம் சப்ஸ்கிரைப். நன்றி நண்பர்களே.